பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ண கடவோம். திருச்சபையின் தலைவராகிய கிறிஸ்துவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, போற்றுதற்குரியவரே, உம்மை துதிக்கின்றோம், உம்மை சோத்தரிக்கின்றோம் சுவாமி. மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று நாங்கள் இந்த ஆராதனை வேளையில் ஜீவனுள்ள கர்த்தரை தொழுது ஆராதிக்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம். கடந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை தேவனாய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீ அற்புதமாக வழியெடுத்து வந்த உம்முடைய வழியெடுத்துதலுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஆகஸ்ட் மாதத்தை அதை நாங்கள் காணவும், இந்த புதிய மாதத்தில் நாங்கள் சேர்ந்து உம்முடைய வேத வசனத்தை தியானிக்கவும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற சிலாக்கியத்திற்காக உம்மை துதிக்கின்றோம், உம்மை சோத்தரிக்கின்றோம் சுவாமி. நீர் எங்களை சீடர்களாக, மந்தையாக, மணவாட்டியாக அழைத்திருக்கிறீர். இந்த சிறப்பு பாக்கியம் எங்களுடைய வாழ்க்கையில் கிடைத்திருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து உம்மை துதிக்கின்றோம், உம்மை சோத்தரிக்கின்றோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த நேரத்திலும் நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வேத வசனத்தை தியானிக்கிற உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்க உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த காணொளி மூலம் இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஆண்டவரே, கடவுளுடைய வார்த்தையை சேர்ந்து தியானிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் அவர்கள் செய்து வருகின்ற வேலைகளிலும் தேவனுடைய கரம் இருப்பதாக, உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. இவைகள் எல்லாவற்றையும் அருபரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கடவுளுடைய நாமத்திற்கு மகிமையாக பாமாலை 9வது பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். பூலோகத்தாரை யாவரும் கர்த்தாவில் கலிகூருங்கள், ஆனந்தத்தோடே சோத்திரம் செலுத்தி பாட வாருங்கள் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம்.
கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் முதலாவது வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பினால் சபை கூடி வருதல் நின்று பல மாதங்களாகிவிட்டது. ஆனால் நிறைய ஆன்லைன் மூலமாக ஆராதனைகள் நடைபெறுகின்றது. நமது சபையில் இருந்தும் ஒவ்வொரு ஞாயிறு தோறும் ஆன்லைனில் இந்த தேவ செய்தி பதிவு செய்யப்படுகிறது. நமது சபை குடும்பங்களை உற்சாகப்படுத்தவும் ஆலயத்தின் மேல் வைத்திருக்கும் ஆர்வம் குறையாமல் இருக்கவும் நாம் இந்த ஏற்பாடுகளை செய்து வருகிறோம். கடவுளுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தென்னிந்திய திருச்சபை நம்முடைய திருமண்டலம் இணைந்து நமக்கு தந்திருக்கின்ற ஒரு தியானத்திற்குரிய தலைப்பு என்னவென்றால், அருட்பணி அனைவருக்கும் நற்செய்தி, மிஷன் குட் நியூஸ் டு ஆல் என்பதாகும். இதற்கென்று அருளுரை வசனமாக நான் தெரிந்து கொண்ட ஒரு வசனத்தை நான் முன்வைக்கின்றேன். அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 36வது வசனம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 36வது வசனம். எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே என்பதாகும். 18வது நூற்றாண்டின் மையப்பகுதியில் வட அமெரிக்காவில் சுவிசேஷம் அறிவித்தவர் டேவிட் பிரைனட் என்பவர். இந்த வட அமெரிக்காவில் செவ்விந்தியர்கள் அநேக மக்கள் இருக்கின்ற ஒரு பகுதி. அவர்கள் மிகவும் பொல்லாதவர்கள், விஷ அம்புகளினால் மனிதனை கொண்டு விடுகிறவர்கள். அது ஒரு மிக அடர்ந்த ஒரு காட்டுப்பகுதி, பயங்கரமான மலைப்பகுதி ஊடே அங்கே சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக இந்த அருட்பணியாளர் டேவிட் பிரைனட் அங்கே சென்றார். அந்த மக்கள் அருகே செல்வதற்கே மிக கடினப்பாடுகள், இடர்பாடுகள். ஆனாலும் சோர்வு கஷ்டங்கள் மத்தியிலும் இந்த நற்செய்தியை அறிவிக்க அவர் தவறவில்லை. பொதுவாக இந்த மக்கள் இவர் வினோதமானவர் என்பதை அவருடைய செயலின் மூலமாக அவர்கள் புரிந்து கொண்டார்கள். கடும் காய்ச்சலினால் அவர் பாதிக்கப்பட்டார். அதிலிருந்து சற்று சுகமடைவதற்கு தன்னுடைய நாடு திரும்பி வந்தார். மீண்டுமாக இந்த வட அமெரிக்காவில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக திரும்பச் சென்றார். காடுகளில் வாழ்ந்த இந்தியர்கள் இந்த சுவிசேஷத்தை கேள்விப்பட்டு கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பித்தார்கள். அநேக கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு புது வாழ்வு பெற்றார்கள். அந்த இடத்தில் திருச்சபை உருவாக்கப்பட்டது. ஆகவே இந்த டேவிட் பிரைனட் என்ற இந்த அருட்பணியாளர் இந்த செவ்விந்தியர்கள் மத்தியில் பல இடர்பாடுகளின் மத்தியில் இந்த சுவிசேஷத்தை அறிவித்ததனுடைய பலனாக அங்கே திருச்சபை உருவாக்கப்பட்டது. அநேக மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பதற்கு ஒரு நல்ல ஒரு வழி ஏற்பட்டது என்பதை நாம் நினைக்கும் பொழுது அது நமக்கு மிகவும் ஒரு சவாலாக இருக்கிறது. இந்த ஞாயிறு அருட்பணி ஞாயிறு என்று சொல்லி நாம் அழைக்கின்றோம். மிஷன் சண்டே என்று சொல்லி இந்த ஞாயிற்றுக்கிழமையை நாம் அழைக்கின்றோம். இதற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு தான் அருட்பணி அனைவருக்கும் நற்செய்தி, மிஷன் குட் நியூஸ் டு ஆல். முதலாவது இந்த அருட்பணி என்பது என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வது நல்லது. இந்த அருட்பணி என்பது ஆத்தும ஆதாய பணிக்காக பணியாளர்களை அனுப்புதல் என்று ஒரு பொருள்படும். நற்செய்தி என்பது என்ன? கிறிஸ்துவே நற்செய்தி. ஆகவே இந்த நற்செய்தி என்பது
ஒரு சாராருக்கு மட்டுமல்ல, அனைத்து மக்களுக்கும் இந்த நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். ஆகவேதான் இந்த தலைப்பின் கீழ் நாம் சிந்திக்கும்படியாக நாம் இருக்கின்றோம். அயல்நாட்டு அர்ப்பணியாளர்கள் அல்லது அயல்நாட்டு மிஷனரிகள் தங்களது உயர்வான குடும்ப அந்தஸ்து, படிப்பு, மேன்மை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்தியாவிற்கு அவர்கள் வந்து பலவிதமான இன்னல்கள், எதிர்ப்புகள், கஷ்டங்களின் மத்தியிலும் அனைவருக்கும் இந்த நற்செய்தியை அறிவித்து கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்ந்து மரித்தார்கள் என்று அநேக அருட்பணியாளர்களை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம், நாம் தெரிந்திருக்கிறோம். அதனுடைய விளைவு அநேக கிறிஸ்துவின் ஒளிக்குள் வந்தார்கள், திருச்சபை வளர்ந்தது, ஆலயங்கள் எழும்பின, மருத்துவமனைகள், கல்வி ஸ்தாபனங்கள் நிறுவப்பட்டு அதன் வழியாக நற்செய்தி அறிவிக்கப்பட்டது என்று நாம் அறிந்து கொள்கின்றோம். ஆகவே இந்த சுவிசேஷத்தை கேட்ட நாமும் கூட அந்த இருளில் இருந்து வெளிச்சத்திற்குள் வந்து இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பதற்கு, அவருடைய பிள்ளைகளாக நாம் இருப்பதற்கு ஸ்லாக்கியம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அது நமக்கு கிடைத்திருக்க மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஆகவே கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆனால் இன்றைய சூழலில் இந்த நற்செய்தியை அறிவிப்பதில் பலவிதமான சவால்களை நாம் சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது உண்மை. நற்செய்தி அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை என்பதை நாம் யாவரும் மறந்துவிடக்கூடாது. அவை திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினரும் அங்கே ஒரு அருட்பணியாளர் என்பதை அது நமக்கு நினைப்பூட்டுகிறது. அவை திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினரும் அருட்பணியாளர்கள், கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியவர்கள் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்கின்றோம். நற்செய்தியை எவ்விதமாக அறிவிப்பது என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக எழும்பலாம். அவை இன்றைக்கு நற்செய்தியை பொதுவான இடங்களில் அறிவிப்பதில் மிக சிரமங்கள், கடினப்பாடுகள் இருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆகவே இந்த நற்செய்தியை எவ்விதத்தில் அறிவிப்பது என்று சொன்னால் தனித்தாள் ஊழியம், பெர்சனல் எவாஞ்சலிசம் என்று சொல்வார்கள். ஆகவே இந்த தனித்தாள் ஊழியம் செய்தல், பிறரை சந்தித்து அவர்களுக்காக ஜெபித்தல், அனைத்திற்கும் மேலாக நமது வாழ்க்கையில் கிறிஸ்துவை பிரதிபலித்தல் ஒரு சிறந்த ஒரு முறையாக இருக்கிறது. அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த நம்முடைய வாழ்க்கை சாட்சியாக அமைய வேண்டும். ஆகவே இந்த நற்செய்தி என்பது சுவிசேஷத்தை அறிவிக்க நாம் அனைவரும் சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதை இது நமக்கு உணர்த்துகிறது. ஆகவே இந்த அருட்பணி எப்படி அனைவருக்கும் பறைசாற்றுகிறது என்பது குறித்து சில உண்மைகளை நாம் திருமறை கண்ணோட்டத்தில் நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். நமக்கு இந்த நாளில் 3 திருமறை பகுதிகள் தரப்பட்டிருக்கிறது. அவை இந்த 3 திருமறை பகுதிகளை சார்ந்து நாம் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம், நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். முதலாவது நமக்கு தரப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதி என்னவென்றால் அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 6வது வசனங்கள் வரை. ஏசாயா 55ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள். இதற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமென்றால் இரக்கத்தின் நற்செய்தி, இரக்கத்தின் நற்செய்தி என்று சொல்லி இதற்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம். இந்த திருமறை பகுதியை நாம் வாசிப்போம் என்றால் யூதாவின் மக்கள் பாபிலோன் தேசத்தில் அங்கே சிறைப்பட்டு நம்பிக்கை இழந்து வாழ வழியின்றி மிகவும் வாடி வருந்தி இருந்த ஒரு சூழலில் இந்த சம்பவத்தை தீர்க்கன் குறிப்பிடுகின்றார். மனிதன் உயிர் வாழ வேண்டுமென்றால் நீர், உணவு, காற்று இது இன்றியமையாதவைகளாக இருக்கின்றது. ஒரு மனிதன் நீர் இல்லாமல், உணவு இல்லாமல்,
காற்று இல்லாமல் இந்த உலகத்தில் ஜீவிக்க முடியாது. அவை இங்கே நீரின்றி உணவின்றி வேற்று தேசத்திலே அடிமைப்பட்டு வலுவிழந்த நிலையில் காணப்பட்ட இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுள் தமது இரக்கத்தினாலே நீர், உணவு, திராட்சரசம், பால் தருவதாக அங்கே உறுதியளிக்கின்றார். அங்கே வலுவிழந்த இந்த மக்களுக்கு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக அங்கே உறுதியளிக்கின்றார். நீர், உணவு, திராட்சரசம், பால் இவைகள் கடவுளின் இரக்கத்தை காட்டுகின்ற அடையாளங்களாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்குரிய எல்லா காரியங்களையும் அங்கே நிறைவாக தருவதாக வாக்கு பண்ணுகிறார். அங்கே ஆண்டவருடைய இரக்கம் அங்கே சுட்டி காண்பிக்கப்படுகின்றது. அவை ஆண்டவருடைய இரக்கத்தினால் இவைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் ஒரு நிபந்தனையும் அங்கே சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த நிபந்தனை என்னவென்றால், ஏசாயாவின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள் என்பதாகும். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் ஒரு நிபந்தனையும் அங்கே முன்வைக்கின்றார். எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள் என்பதாகும். பிரியமானவர்களே, கடவுளினுடைய இரக்கம் என்பது ஏழை பணக்காரர், வேண்டியவர் வேண்டாதவர், உறவினர் அந்நியர் என்று பாரபட்சம் இல்லாமல் அனைவருக்கும் அருளப்படும் என்பதை தீர்க்கன் இங்கே அழுத்தமாக குறிப்பிடுகின்றார். அவை கடவுளுடைய இரக்கம் என்பது எல்லா மக்களுக்கும் அது கொடுக்கப்படுகின்ற ஒன்று. அதைத்தான் அங்கே புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். கடவுளின் இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். கடவுளுடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. கடவுளுடைய இரக்கம் மாறாதது, கடவுளுடைய இரக்கம் பெரியது என்பதை நாம் திருமறையில் அறிந்து கொள்கின்றோம். ஆகவே இங்கே கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்ட நாம் இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதில் நம்முடைய ஆர்வத்தை, நம்முடைய உற்சாகத்தை நாம் காட்ட வேண்டும். தான் மட்டும் வாழ்வடைந்தால் போதாது, மாறாக தன்னை போன்ற அனைவரும் வாழ்வு பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கில்தான் இந்த அருட்பணி செய்யப்பட வேண்டும் என்பதை இந்த பகுதி நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. ஆம், அவை இன்றைக்கு அநேகர் எண்ணிக்கொள்ளுகின்ற தவறான ஒரு சிந்தனை என்னவென்றால், தான் மட்டும் வாழ்வடைந்தால் போதும், தான் மட்டும் இந்த சுவிசேஷத்தை அறிந்து கொண்டால் போதும் என்று சொல்லி அநேகர் நினைக்கிறார்கள். ஆனால் இந்த பகுதி நமக்கு எடுத்துரைக்கின்ற ஒரு செய்தி என்னவென்றால், நாம் வாழ்வடைந்திருக்கிறதை போல மற்றவர்களும் வாழ்வடைந்திருக்க வேண்டும். இந்த சுவிசேஷத்தின் மூலமாக கடவுளுடைய இரக்கத்தை அவர்களும் பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்கின்றோம். கடவுள் தேவைகளை சந்திக்கின்ற ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கை ஒரு வாழ்வு அடையும்படியான இந்த இலவச அழைப்பை அவர் தருகின்றார். பணமில்லாமல் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய அழைப்பு எல்லாருக்கும் அங்கே கொடுக்கப்படுகிறது. ஆண்டவருடைய நிபந்தனைக்கு நாம் கீழ்ப்படிவோம். மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக நம்முடைய வாழ்க்கை அமையட்டும். ஆகவே முதலாவது இரக்கத்தினுடைய நற்செய்தி. ஆண்டவர் இரக்கத்தை அங்கே பொழிந்து கொண்டே இருக்கிறார். ஆகவே இந்த இரக்கத்தை எல்லா மக்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் ஆவலோடு கூட இருக்கிறார். ஆகவே இந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் ஆண்டவருடைய நிபந்தனையையும் நாம் நினைத்து இந்த நற்செய்தியை அறிவிப்பதற்கு நாம் முயலுவோம். ஆண்டவருடைய நாமம் இதன் மூலமாக மகிமைப்படுவதாக.
இரண்டாவதாக நமக்கு தந்திருக்கிற ஒரு திருமறை பாடம் என்னவென்றால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரைக்கும் அடங்கியிருக்கிற இந்த பகுதிகள். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்தில் நமக்கு தரப்பட்டிருக்கிற இந்த திருமறை பகுதிக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமென்றால், சமாதானத்தின் நற்செய்தி. முதலாவது நாம் சிந்தித்தோம், அது இரக்கத்தின் நற்செய்தி. இரண்டாவதாக இது சமாதானத்தின் நற்செய்தி. இந்த திருமறை பகுதியில் நற்செய்தியானது யூதர் அல்லாத பிற இனத்தவர்களுக்கும் அங்கே பேதுருவின் வழியாக அறிவிக்கப்படுவதை எடுத்துரைக்கின்றது. ஒரு யூதர் பிற இனத்தவரோடு செல்வதும் அவர்களோடு கூட உரையாடுவதும் முறைகேடு என்ற ஒரு சிந்தனை வலுப்பட்டிருந்த ஒரு காலம். ஆனால் இங்கே பேதுரு கடவுளுடைய பெரிதான வழிநடத்துதலினால் பிற இனத்தவராகிய மக்களும் சுவிசேஷத்தை அங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அதற்கு இத்தாலி பட்டாளத்தில் 100க்கு அதிபதியாக இருந்த கொர்நேலியுவின் வீட்டிற்கு சென்று அங்கே நற்செய்தி ஆற்றுகிறார் என்று சொல்லி இந்த பகுதியில் நாம் அறிந்து கொள்கின்றோம். இந்த கொர்நேலியு என்பவர் யார்? இந்த கொர்நேலியு புற இனத்தவராகிய இந்த கொர்நேலியு யூத மார்க்கத்தை தழுவிக்கொண்டு யூத மார்க்க சத்தியங்களை அங்கே தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தார். யூத மக்கள் கடைபிடிப்பதை விட இந்த கொர்நேலியு அங்கே தேவ பக்தி, தேவ பயம், ஜெபம் இவைகளில் அதிகமாக அவர் விருப்பத்தோடு தன்னுடைய வாழ்க்கையில் அதை கடைபிடித்தார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கின்றோம். ஆகவே பாரம்பரிய யூதர்களை விட இந்த கொர்நேலியுடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமான கடவுளுக்கு பயந்த ஒரு வாழ்க்கையாக காணப்பட்டது. இந்த கொர்நேலியு தன்னுடைய குடும்பத்தார், தன்னுடைய நண்பர்கள் எல்லாரையும் வரவழைத்து பேதுரு கொண்டு வந்த நற்செய்தியை பிறருக்கும் பகிர்ந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கே எல்லாரையும் தன்னுடைய இல்லத்திற்கு அழைக்கின்றார். எல்லா மக்களையும், பிற இனத்தவரையும், நண்பர்களையும் தன்னுடைய வீட்டிற்கு அழைக்கின்றார். ஏனென்றால் பேதுரு வந்திருக்கிறார், இந்த பேதுரு நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறார். இந்த நற்செய்தி எல்லா மக்களுக்கும் அங்கே சொல்லப்பட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு இந்த கொர்நேலியு அங்கே தன்னுடைய நண்பர்களையும் எல்லாரையும் வரவழைத்து பேதுரு கொண்டு வந்த நற்செய்தியை அங்கே பகிர்ந்து கொள்ளும்படியாக வாய்ப்பை உண்டு பண்ணுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். இந்த கொர்நேலியு என்ற 100க்கு அதிபதியிடம் காணப்பட்ட குணங்கள் என்ன? முதலாவது, தனக்கு கிடைக்கும் இந்த நற்செய்தி பிறருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் அவருடைய உள்ளத்தில் காணப்பட்டது. இந்த நற்செய்தியை கேட்பது அரிதானது, ஆகவே தருணத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவசரம் அவருடைய உள்ளத்தில் காணப்பட்டது. ஆகவேதான் எல்லாரையும் வரவழைக்கின்றார். பேதுரு வந்திருக்கின்றார், நற்செய்தியை சொல்லும்படியாக வந்திருக்கிறார். எல்லாரும் இந்த நற்செய்தியை கேட்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆர்வத்தோடு அவசரத்தோடு அங்கே எல்லாரையும் அழைத்து தன்னுடைய இல்லத்தில் சேர்க்கின்ற ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, கடவுள் அனைவருக்கும் சொந்தமானவர், அனைவருக்கும் சமாதானத்தை வழங்கும் கடவுள். கடவுளத்தில் பட்சபாதம் இல்லை, அவர் பட்சபாதம் இல்லாதவர். நமக்குள் வந்த இந்த நற்செய்தி அது பிறருக்கும் கிடைக்க வேண்டும், பிறருக்கும் கிடைக்க வேண்டும். இதுதான் நம்முடைய விருப்பமாக இருக்க வேண்டும், இதுதான் நம்முடைய வாஞ்சையாக அங்கே இருக்க வேண்டும். இந்த பேதுரு கொர்நேலியுடைய வீட்டில் அங்கே சொன்ன ஒரு நற்செய்தி என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சமாதானத்தை ஏற்படுத்துகிறவராகவும் சுற்றி திரிந்தார் என்ற ஒரு நற்செய்தியை இங்கே பேதுரு அங்கே தெளிவாக கூறுகின்றார். பேதுரு அந்த மக்களுக்கு இந்த நற்செய்தியை கூறும் பொழுது சமாதானத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டவர், அவர் நன்மை செய்கிற ஆண்டவர், பிசாசின்
வல்லமையில் இருந்து யாவரையும் விடுவிக்கின்ற ஆண்டவர் என்று சொல்லி அங்கே சொல்லுகின்ற ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். இந்த நற்செய்தி என்பது அது ஒரு விடுதலையை கொண்டு வருகின்ற ஒரு நற்செய்தி. இந்த நற்செய்தி என்பது அது ஒரு சமாதானத்தின் ஒரு நற்செய்தி. இந்த நற்செய்தி என்பது நாம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நன்மைகளை பெற்றுக்கொள்கின்ற ஒரு நற்செய்தி என்பதாக இங்கே பேதுரு அங்கே கொர்நேலியுடைய வீட்டில் அங்கே எல்லாருக்கும் அங்கே சொல்லுகின்ற ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கின்றோம். 19வது நூற்றாண்டில் ஆரம்ப காலங்களில் பலவிதமான சமய சமூக பொருளாதார அடிமைத்தனத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலம். மக்களுடைய உள்ளத்தில் ஒரு இருள் சூழ்ந்திருந்த ஒரு காலம். அவை அப்படிப்பட்ட நேரத்தில் ரிங்கல் தொபே என்ற ஒரு மிஷனரி அனைத்து பாரம்பரியங்களையும் உடைத்து அவர் நம்முடைய மத்தியில் வந்து நற்செய்தியை அங்கே அறிவித்தார். நலிந்த நிலையில் இருந்த மக்கள் இந்த நற்செய்தி மூலமாக புது வாழ்வு பெற்றுக்கொண்டார்கள் என்று அவரை குறித்து அறிந்து கொள்கின்றோம். ஆகவே இன்றைக்கு சமய சமூக பொருளாதாரத்தை அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களையும் இந்த நற்செய்தி விடுவிக்கிறது என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்கின்ற ஒரு காரியம். ஆகவே இது ஒரு சமாதானத்தின் ஒரு நற்செய்தி. மூன்றாவதாக நாம் சிந்திக்கின்ற ஒரு காரியம் என்னவென்றால், சுவிசேஷ திருமறை பகுதியாக மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இருந்து 25வது வசனம் வரை அடங்கியிருக்கிற திருமறை பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமென்றால், கடவுள் ராஜ்யத்தை பற்றிய நற்செய்தி. கடவுள் ராஜ்யத்தை பற்றிய ஒரு நற்செய்தி. அவை இந்த பகுதியை குறித்து நாம் வாசிப்போம் என்றால், இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம் கலிலேயாவில் சுற்றிலும் காணப்பட்டது. அவருடைய ஊழியம் கலிலேயா பகுதியை சுற்றிலும் அங்கே காணப்பட்டதாக இங்கே பார்க்கிறோம். இந்த கலிலேயா என்பது அங்கே மக்கள் நெருக்கம் நிறைந்த ஒரு பகுதி, ஏழ்மையானவர்கள் குடியிருக்கின்ற ஒரு பகுதி. அங்கே வறுமை உள்ளவர்கள் அந்த பகுதியில் அதிகமாக வசித்து வந்தார்கள். அந்த சமுதாயத்தால் ஓரங்கட்டப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள் இந்த கலிலேயா பகுதியில் அங்கே வசித்து வந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுநாதர் அந்த கலிலேயாவை சுற்றி இருக்கிற இப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அந்த நற்செய்தியை அங்கே அறிவிக்கின்றார். எல்லாரும் கடவுளுடைய ராஜ்யத்திற்கு உரிமையானவர்கள், எல்லாரும் கடவுளுடைய ராஜ்யத்திற்கு சொந்தமானவர்கள். ஆகவே இப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அறிவித்ததாக நாம் இங்கே பார்க்கிறோம். கிறிஸ்துவுடைய ஊழியத்தின் ஆரம்பமே கடவுள் ராஜ்யத்தை பற்றியதாகவே இருந்தது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்ற ஒரு நற்செய்தியை முதலாவது இயேசுநாதர் அங்கே அறிவிக்கிறதை நாம் திருமறை சார்ந்து படிக்கின்றோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தின் ஆரம்பமே இந்த கடவுள் ராஜ்யத்தை பற்றியதாகவே இருந்தது. அவை இந்த நற்செய்தியை இந்த கலிலேயா பகுதியில் அவர் முதலாவது ஆரம்பிக்கின்றார். இந்த கடவுளுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அதற்கு மாறாக தூய ஆவி அருளுகின்ற நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. தீங்கு செய்வோர் கடவுள் ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று நாம் இந்த பகுதியில் வாசிக்கிறோம். அவை இந்த கடவுளுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? அது நீதி, அமைதி, மகிழ்ச்சி நிறைந்த ஒன்று. அவை கடவுளுடைய பார்வையில் இதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இந்த கடவுளுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கு தகுதி உடையவர்கள் என்பதாக நாம் அறிந்து கொள்கின்றோம். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின் சென்றார்கள் என்று பார்க்கிறோம். திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். பாரம்பரியங்களை தாண்டி மக்களோடு இயேசு கிறிஸ்து வைத்திருந்த நல்ல ஒரு உறவு இங்கே நமக்கு சுட்டி காண்பிக்கப்படுகின்றது. ஆகவே அநேகர் இயேசுவுக்கு பின் சென்றார்கள், பின்தொடர்ந்தார்கள் என்று நாம் இங்கே அறிந்து கொள்கின்றோம். இயேசு கிறிஸ்து வீண் பிடித்து கொண்டிருந்த அநேக மக்களை
மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொல்லி அழைத்தார். அங்கே அந்த மக்கள் எல்லாரும் இயேசுவுக்கு பின் சென்று சீடர்களாக மாறினார்கள் என்று நாம் இங்கே பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த பகுதியில் இந்த நற்செய்தியினுடைய அவசியத்தை நமக்கு அங்கே உணர்த்துகிறது. மீன்பிடிக்கும் பணியில் இருந்த மனிதர்களை மனிதர்களாக மாற்றுகின்ற ஒரு பணி, கடவுளுடைய ராஜ்யத்திற்கு மக்களை பாதுகாப்பாக நடத்துகின்ற இந்த பணியினை கடவுள் நம்மிடத்தில் அங்கே விட்டு சென்றிருக்கின்றார். அவை சிறந்த சீடர்களாக நாம் இருந்து அநேக மக்களை இந்த கடவுள் ராஜ்யத்திற்கென்று கொண்டு வருவதற்கு நாம் முன்வர வேண்டும் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சவால். இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் அர்ப்பணி செய்யவே பிதாவினால் அனுப்பப்பட்டார். அவை இந்த அருட்பணியின் மையம் எது? ஏழைகளுக்கு நற்செய்தி, சிறைப்பட்டோருக்கு விடுதலை, பார்வையற்றோருக்கு பார்வை, ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை அளிக்குமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்பதை நாம் காண்கின்றோம். மனம் மாற்றம் அடைந்த இப்படிப்பட்டவர்களுக்கு கடவுள் ராஜ்யத்தில் இடம் உண்டு என்ற ஒரு கருத்து இங்கே சொல்லப்படுகின்றது. ஆகவே கடவுள் ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கு அனைத்து மக்களையும் நாம் இணைத்து விட வேண்டும். அனைத்து மக்களுக்கும் இந்த சுவிசேஷத்தை அறிவித்திடல் வேண்டும். இதுதான் நமக்கு தரப்படுகின்ற ஒரு சவால். ஆகவே இந்த சவாலை நாம் ஏற்றுக்கொள்வோம். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு நான் நிறைவு செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒருமுறை அன்னை தெரேசா நடத்தி வந்த இல்லத்தை பார்வையிட அன்றைய பிரதமராக இருந்த நேரு அங்கே சென்றிருந்தார். அவரை அன்னை தெரேசா அம்மையார் முகம் மலர வரவேற்றார். எங்கள் பணிகளை எல்லாம் நீங்கள் பார்வையிடும் முன்பு இந்த அருட்பணிகளை நாங்கள் செய்வதற்கு முன்மாதிரியாகவும் தூண்டுதலாகவும் இருப்பவரை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே பிரதமரை அழைத்து சென்றார். இந்த பிரதமர் நேருவும் இந்த அன்னை தெரேசாவினுடைய உடன் சென்றார். அங்கே அன்னை தெரேசா அங்கே ஒரு காட்சியை இந்த பிரதமர் நேருவுக்கு காட்டினார். அங்கே என்னவென்றால், ஒரு சிற்றாலயத்தில் அங்கே இயேசுவினுடைய சிலுவை காட்சி, சிலுவையில் அறையப்பட்டிருந்த இயேசு கிறிஸ்துவை அங்கே காண்பித்தார். இந்த நேரு அதை கண்டு ஆச்சரியப்பட்டார். இந்த நேரு அதை கண்டு மிகவும் மனம் நெகிழ்ந்து போனார். ஏனென்றால் அந்த அன்னை தெரேசா அந்த காட்சியை காண்பித்து பிரதமர் நேருவிடம் அங்கே சொல்லுகின்றார், இயேசுவினுடைய வாழ்க்கை எங்களுக்கு முன்மாதிரியாக அங்கே இருக்கிறது. வாழ்விழந்தோர் வாழ்வு பெற தம் வாழ்வே அர்ப்பணியாக்கிய கிறிஸ்துவின் முன்மாதிரியே இன்றைய அர்ப்பணிக்கு அடித்தளம் என்று சொல்லி அங்கே அன்னை தெரேசா அங்கே குறிப்பிட்டதை அந்த நிகழ்வு நமக்கு சொல்லுகின்றது. பிரியமானவர்களே, அருட்பணி என்பது சொல்லில் அல்ல, அது செயல்பாட்டில்தான் இருக்கிறது. ஆகவே இந்த அருட்பணி என்பது அனைவருக்கும் நற்செய்தி. முதலாவது இது இரக்கத்தின் நற்செய்தி, இரண்டாவது இது சமாதானத்தின் நற்செய்தி, மூன்றாவது கடவுள் ராஜ்யத்தை பற்றிய நற்செய்தி. ஆகவே இந்த நற்செய்தியை நாம் சொந்தமாக்கிக் கொள்வதோடு பிறரும் இதை சொந்தமாக்கிக் கொள்ள, அனைவரும் கிறிஸ்துவுடைய ராஜ்யத்திற்குள் அவர்கள் வந்திட நாம் தொடர்ந்து செயல்படுவோம். நாம் கடவுளை இந்த சமுதாயத்தில் பிரதிபலித்து காட்டிடுவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, ஆண்டவருக்கே துதி உண்டாவதாக. ஆமென். நாம் அனைவரும் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை சோத்தரிக்கிறோம். அருட்பணி அனைவருக்கும் நற்செய்தி என்ற ஒரு தலைப்பை மையப்படுத்தி திருமறை கண்ணோட்டத்தில் நாங்கள் சேர்ந்து தியானிக்கும்படியாக எங்களுக்கு நீ தந்திருக்கிற இந்த சிலாக்கியத்தை நினைத்து உம்மை துதிக்கின்றோம், உம்மை சோத்தரிக்கின்றோம். சுவாமி இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு மாதிரியாக இருக்கிறார். அவர் மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து
இந்த சமுதாயத்தில் வாழுகின்ற நாங்கள் இந்த நற்செய்தியை அறிவிப்பதற்கு இந்த இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய வாழ்க்கையில் மாதிரியாக வைத்து நாங்கள் செயல்பட நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆகவே இந்த நற்செய்தி என்பது அது இரக்கத்தின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்து எல்லாரும் வாழ்வடைய வேண்டும் என்று சொல்லி அவர் தம்முடைய இரக்கத்தை காண்பிக்கிறவர். இயேசு கிறிஸ்து எல்லாரும் இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த உலகத்தில் வந்தவர். எல்லாரும் கடவுளுடைய ராஜ்யத்திற்கு சொந்தமானவர்கள் என்பதை அங்கே சொல்லும்படியாக அவர் நற்செய்தியை ஆற்றினவர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். ஆகவே இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலும் அது பதிந்து நாங்கள் மற்றவர்களையும் இந்த நல்ல ஒரு வாழ்வடைவதற்கு ஏதுகரமாக வழிநடத்த எங்களை பயன்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆகவே இதை கேட்கின்ற இதை பார்க்கின்ற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆகவே இந்த செய்தி அநேருக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். ஆகவே உடைய நாமம் மட்டும் இதன் மூலமாக மகிமைப்படுவதாக. ஆகவே இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் தெய்வீக சமாதானத்தை ஊற்றுவீராக. ஒவ்வொருவரும் செய்து வருகின்ற பணிகளிலும் ஆகவே நன்மைகளை அருள் செய்வீராக. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். அருமரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் தயவுள்ள பராமரிப்புக்கும் தெய்வீக சமாதானத்திற்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியம் வலியுறுத்துதல் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமீன். நம்முடைய திருமண்டலத்தின் பேராயர் அவரிடமிருந்து வந்த ஒரு சுற்றறிக்கை கடிதத்தின் தகவலை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி நம்முடைய திருமண்டலத்தின் அருட்பணி ஊழியத்தின் பண்டிகை மிஷனரி பெருவிழா நடைபெறுகிறது என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகஸ்ட் மாதம் 1வது சனிக்கிழமை தோறும் நம்முடைய திருமண்டலத்தில் நடைபெறுகின்ற மிஷனரி ஊழிய பண்டிகை விற்பனை விழா இந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி காணொளியின் மூலமாக பேராயர் அவர்களால் அது ஒளிபரப்பப்பட்டு அதனுடைய அருட்பணியினுடைய சிறப்பை அதனுடைய ஊழியத்தை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த தகவல் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த மிஷனரி பண்டிகையினுடைய தோத்திர பண்டிகையாக பேராலயத்தில் வைத்து அது நடைபெறும். இதுவும் காணொளியின் மூலமாக அது பதிவு செய்யப்படும். ஆகவே பேராலயத்தில் இருந்து இந்த 2 தகவல்களையும் நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். பேராலயத்தின் மூலமாக ஒளிபரப்பப்படுகின்ற காணொளியின் மூலமாக வருகின்ற இந்த நிகழ்வுகளை நீங்கள் கண்டு அதற்குரிய உற்சாகமான காணிக்கைகளை நீங்கள் திருச்சபை குருவானவர்கள் சுற்றறிக்கை கடிதம் அளிக்கும் பொழுது நீங்கள் கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி நம்முடைய திருமண்டலத்தினுடைய பெண்களுக்கு சங்க ஞாயிறு ஆராதனையாக அது நடைபெறும். ஆகவே பேராயர் அம்மா இவர்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள், இந்த ஊழியங்களை தாங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆராதனைக்கு நிறைவாக புத்தெழுச்சி பாடல் 117வது பாடலை நாம் பாடுவோம். மந்தையில் சேரா ஆடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். மந்தையில் சேரா ஆடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே, சேந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே
சேரா ஆடுகளே அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா? காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா? பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யார் என் நாடுகளை? பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யார் என் நாடுகளை? அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். சொல்லப்பட்டிராத இடங்களுண்டு, என்னை அங்கு சொல்ல ஆட்கள் உண்டு. சொல்லப்பட்டிராத இடங்களுண்டு, என்னை அங்கு செல்ல இங்கு ஆட்கள் உண்டு. அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். சங்கீதக்காரனோடு நாம் இணைந்து கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தேவ சமாதானம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.